இருந்து மனிதவள மேம்பாட்டுத்துறையின் அமைச்சர் அவர்கள் செல்போனுக்கு பின்னால் ஒரு பவுடரை நசுக்குவது போன்று ஒரு காட்சி, அது அவருடைய சமூக வலைதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட காட்சி. அது அவருடைய பாக்கெட்டிலிருந்து கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு போன்ற அந்த கார்டு வைத்து அந்த பவுடரை நசுக்குகிறார். கையில் ஒரு 500 ரூபாய் நோட்டை மடித்து வைத்திருக்கிறார். பொதுவாக உயர் ரக வகை போதை பவுடரை உபயோகப்படுத்துபவர்கள் இப்படித்தான் அதை நுணுக்கி ரூபாய் நோட்டில் வைத்து மூக்கில் நுகர்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு ஏன் ரூபாய் நோட்டு, இதற்கு ஏன் கிரெடிட் கார்டு என்று கேட்கிறவர்களும் இருக்கிறார்கள். ரூபாய் நோட்டும் கிரெடிட் கார்டும் பிளாஸ்டிக் லேமினேஷனால் ஆனவைகள். இவற்றில் அந்த பவுடர் ஒட்டாது. விலையுயர்ந்த பவுடர் என்பதால் இந்த பவுடர் சாதாரண தாள்களில் நசுக்கினால், சாதாரண தாள்களை வைத்து நுகர்ந்தால் இந்த பவுடர் வீணாகிவிடும் என்பதால் லேமினேட்டட் கோட்டிங் அந்த அதன் மூலம் உபயோகப்படுத்தினால் வீணாகாது என்பதால் மிகவும் புத்திசாலித்தனமாக இந்த உயர் ரக போதை வஸ்துக்களை உபயோகிப்பவர்கள் இன்றைக்கு அதை செய்வார்கள். அதைத்தான் அந்த அமைச்சர் செய்திருக்கிறார். நீங்களும் கூட எல்லா தொலைக்காட்சிகளிலும் ஊடகங்களிலும் அதை வெளிப்படுத்தினீர்கள். அதற்கு அவர் சொல்லுகிற ஒன்று, என்னுடைய பிறந்த சில நாட்களே ஆன குழந்தைக்கு இந்த மாத்திரையை அளிக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். எந்த ஒரு 5 வயதுக்குட்பட்ட குழந்தைக்கும் எந்த மருத்துவரும் மாத்திரையை தருவதில்லை. அதே நேரத்தில் அவர் சொன்ன பொய்யை அவருடைய துணைவியாரே மறுத்திருக்கிறார். என்னுடைய 1.5 வயது குழந்தைக்கு நான் உணவு கொடுக்க பால் அருந்த நான் பக்கத்தில் சென்றிருந்தேன், அதற்காகத்தான் அவர் மாத்திரையை கசக்கினார் அல்லது நசுக்கினார் என்று சொல்லியிருக்கிறார். இதுவும் கூட அந்த குழந்தையோ அல்லது அவருடைய துணைவியாரோ அந்த அரங்கத்திலே இல்லாததையும் நம்மால் பார்க்க முடிந்தது. ஆக ஒரு மிகப்பெரிய அளவில் போதையை உபயோகப்படுத்தி பொது இடத்தில், அது அவர்களுடைய சமூக வலைதளத்தில் இருந்த ரீல்ஸ்களில் அந்த பதிவுகளின் மூலமே வெளிவந்ததற்கு பிறகு அதிலிருந்து தப்பிப்பதற்கு இன்றைக்கு ஏராளமான தொடர் பொய்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் இன்றைக்கு குறிப்பாக நம்முடைய இளைஞர்களுக்கு போதை பழக்கங்களிலிருந்து அவர்களை விடுவிப்பதற்கு விழிப்புணர்வு பிரச்சாரம் என்பது கடந்த ஆட்சி காலத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த வணக்கத்திற்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் கூட்டத்தை நடத்தி ஒவ்வொரு கூட்டத்தின் முடிவிலேயும் அடுத்த நாளே தமிழ்நாடு முழுவதிலும் ஏறத்தாழ 70-80 லட்சம் மாணவர்கள் ஒரே நாளில் உறுதிமொழி ஏற்கிற வகையில் இந்த போதைக்கு எதிரான உறுதிமொழி என்பது தொடர்ந்து 5 ஆண்டுகள் எடுக்கப்பட்டது. இன்றைக்கு இருக்கிற காவல்துறையின் தலைவர் தான் அன்றைக்கு இந்த போதைக்கு எதிரான நடவடிக்கைகளில் அதிகம் ஈடுபட்டவர்களில் ஒருவர். அந்த போதைக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரம் என்பது கடந்த 5 ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் எடுக்கப்பட்டது. நாங்களும் கூட தொடர்ந்து சொல்லி வந்தோம். கஞ்சாவை பொறுத்தவரை 0% கல்டிவேஷன் என்பது தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக இருந்தது. வெவ்வேறு மாநிலங்களில் இருந்த கஞ்சா வெவ்வேறு வழிகளின் வழியே தமிழ்நாட்டுக்கு ஊடுருவுவது என்பது காவல்துறைக்கு ஒரு சவாலான செய்தியாக இருந்தாலும், கஞ்சா கல்டிவேஷன் என்பது, பயிரிடுதல் என்பது 0% என்கின்ற வகையில் அன்றைக்கு இருந்தது. காவல்துறையின் ஏடிஜிபியாக இருந்த பெருமதிப்பிற்குரிய மகேஷ் அவர்கள் நம்முடைய தென்னிந்தியாவின் காவல்துறை தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு தமிழ்நாட்டில் கஞ்சாவை பொறுத்தவரை 0% கல்டிவேஷன், ஆனால் பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவில் ஒரு இடத்தில் 6000 ஏக்கரில் கஞ்சா பயிரிடப்பட்டிருக்கிறது என்கின்ற அந்த செய்தியை அந்த அதிகாரிகளிடத்தில் கூட்டத்தில் சொல்லி உடனடியாக அந்த அரசும் கூட பக்கத்திலே இருக்கிற அரசின் உயர் அலுவலர் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி கோடிக்கணக்கான மதிப்புள்ள அந்த கஞ்சா தோட்டத்தை அழித்தார்கள் என்பது வரலாறு. எனவே தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டை ஒட்டி இருக்கிற ஆந்திராவாக இருந்தாலும், தெலுங்கானாவாக இருந்தாலும், ஒடிசாவாக இருந்தாலும் இருந்தும் வருகிற கஞ்சா போன்ற இந்த பொருட்களை தொடர்ந்து தடுப்பதில் அன்றைக்கு தமிழக அரசின் காவல்துறை மிக தீவிரமாக செயல்பட்டது. அதில் ஈடுபட்டவர்களை காவல்துறையில் குண்டர் தடுப்பு சட்டம் போடுவதோடு மட்டுமல்லாது
அவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்து ஏராளமான வழக்குகளை பதிவு செய்து நூற்றுக்கணக்கான குற்றவாளிகளை இன்றைக்கும் சிறையில் தள்ளி இருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு நாங்களும் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை செய்கிறோம் என்கின்ற வகையில் ஒரு விழிப்புணர்வு மாரத்தானை நடத்திய அடுத்த நாளே இன்றைக்கு ஒரு அமைச்சர் உயர் போதை வஸ்துவை இன்றைக்கு பொது வெளியில் வைத்து நசுக்குவது போன்ற ஒரு ரீல்ஸ் வந்திருக்கிறது. உடனடியாக இதற்கு முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டியது அவர் சார்ந்த இந்த துறையை அவர் வைத்திருக்கின்ற காரணத்தினால் அவரின் ஜனநாயக கடமை. அதற்கு இதுவரை பதில் சொல்லாதது மட்டுமல்ல, அந்த அமைச்சரின் மேல் எந்தவிதமான சட்டப்பூர்வமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை அல்லது அவரை குறைந்தபட்சம் பதவியிலிருந்து கூட நீக்கவில்லை. அதற்கு மாறாக பொய்யான காரணங்களை, பொருந்தாத காரணங்களை இன்றைக்கு தொடர்ந்து இந்த ஆட்சியாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு அமைச்சரையும் சொல்லிக் கொண்டே செல்லலாம்.